ஷாரானி சொன்னேன்ல, இது வந்து சஹாபாக்களில் இருந்து இந்த ஷாரானி வாழ்ந்த காலம் வரைக்கும் வந்த அவுலியாக்களுடைய வரலாறை எழுதுறாராம் அவர். அவுலியாக்கள் வரலாறு, அதில் தான் இந்த இவங்க வரலாறுலாம் வருது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வரலாறுலாம் வருது. அந்த அவுலியாக்கள் வரலாறை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் மற்ற உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருந்தா அவன் அவுலியாவான்னு பாருங்கள். இவர் அவுலியான்னு சொல்கிறார். ரஹமஹுல்லா ரலியல்லா கொண்டுலாம் போட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், ஒரு சாதாரண வந்து எடுத்துக்கிறோமே, அது ஆரிஃப் பில்லா, அதில் பேர் அல்ல ஆரிஃப் பில்லா பில்லாஹி தாலா சையீதி அபு சூதுல் ஜாரிஹி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெரியாருடைய வரலாறுன்னு தலைப்பு. என்ன இவ்வளோ பட்டத்தோட இவர் என்ன செய்வார்னு கேட்டால், பூமிக்கு உள்ள ஒரு சுரங்கம் மாதிரி தோண்டி ரமணானில் முதல் ராத்திரிக்கு உள்ளே போவாராம். போனார்னு சொன்னால் பெருநாள் கழித்து 6 நாள் கழிச்சு தான் வருவாராம். பூமிக்குள்ளே ஒரு குழி தோண்டி உள்ளே போய்விட்டால் 36 நாளைக்கு பிறகு என்ன செய்வார், ஆள் வெளியே வருவார். அப்படியான ஒரு ஆளாக்கு இவர் வந்து ஒரு உழுவு தான் மொத்தமே செஞ்சார். 36 நாளைக்கு 36 நாளைக்கு ஒன்றுக்கு போகல, மலைச்சாலம் ஒன்றுமே கிடையாது, திங்கில உங்களை அப்படின்னு இருக்கு. இது மாதிரியான ஒரு ஆளாக இருந்தார். இது பிரச்சனை இல்லை. இவர் அப்படியே தவத்தில் முத்தி போகும்போது என்ன ஆகுமா, இதா கலப அலைகள் ஹாலும், அப்படி தவத்தில் முத்தி போகக்கூடிய நேரத்தில் நசா சியாபகு ட்ரெஸ்ஸை பூரா அப்படி கழட்டி விட்டுருவார். ஓ சார உரியானன் முழு நிர்வாணமாக ஆகிவிடுவார் மக்கள் மத்தியில். அவுலியா இவனெல்லாம் அவுலியா ரஹமத்து ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்சுக்கிறான். இவனெல்லாம் அவுலியா. நம்ம காலத்தில் சொல்ல முடியுமா இதை? அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, அடிச்சிருப்பாங்க, அதை மறைச்சிட்டாங்க. இப்படி நடந்து இருந்தால் பின்னி எடுத்திருப்பாங்க. இந்த கிறுக்கு பையில என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சார உரியானன் நிர்மாணமாக இருந்தால் லைசபி வஸ்தை செய்வுன், நடுப்பகுதியில் உறுதுணையும் இருக்காது. அது அப்படி அதாவது என்னென்ன முழு நிர்வாணத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து முழு நிர்வாணமாக இருந்த பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறானே, இது அவுலியா. அவுலியாக்கள் வரலாறுன்னு சொன்னதை பார்த்தோம். ஏன்டா அப்படி செய்கிறேன்னு கேட்டால், ஓன் சட்டத்திலாம் இப்போ நிர்வாணம்லாம் கூடாது, நாங்கள் நேரம் எங்களுக்கு என்ன சட்டங்கிற, நீ என்ன எங்களுக்கு சட்டம் சொல்கிற, எங்களுக்கு இந்த குரான் எங்களுக்கு என்னத்துக்கு, இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்னத்துக்கு, நாங்கள் நேரடியாக நிர்வாணமாக இருக்கலாம், எங்களுக்கு எங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள், எங்களுக்கு நீ கேள்வியெல்லாம் கேட்கல, யார் எங்களுக்கு சட்டம் கேட்கலாது என்கிற ஒரு நிலையில் இருந்ததுனால எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் நிர்வாணமாக போவானா இருந்தாலும் யார், ஆரிஃப் பில்லாவான், அல்லாவை அறிந்த ஞானி, அல்லாவை அறிந்த ஞானியா செய்தி தலைவரான் அபு சூதுல் ஜாரிஹி இப்படிங்கிறாள். அது மாத்திரம் இல்லைங்க, அடுத்து என்ன செய்வான்னு கேட்டால், ஓ காண ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு ரலியல்லாஹு வர ரலியல்லா அல்லாஹ் புரிஞ்சு அவர் என்ன செய்வார்னா, எத்தலவுல் மெம்பரில் ஏறுவார். ஓ யகுத்துபு உரியான நிர்வாணமாக ஹுத்பாவும் செய்வார். பாருங்க, அவுலியா கதைங்க இதெல்லாம். தபகாத்து ஷாரானின்னு புகழ்பெற்ற ஒரு நூல், எல்லா உலமாக்களும் பாராட்டுறாங்க. சுன்னத் ஜமாத்துடைய முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டால் அப்துல் வஹாப் ஷாரானின்னு இவர் பேரை சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூலில் இருக்கிறது. இந்த அவுலியா என்ன இருக்காருன்னு கேட்டால், எத்தனோல் மெம்பரில் ஏறிக்கொண்டு ஓ யகுத்துபு உரியானன் நிர்வாணமாக ஹுத்பா நடத்துவார். அவள் 50 பேர் சும்மா உட்காந்துருந்தாங்களா? இது என்ன இது? அது அந்த காலத்தில் பெண்கள்லாம் கூட பள்ளியாசலுக்கு வருவாங்க, இப்போ தான் தடுத்து விட்டாங்க. அங்கே மெம்பரில் ஏறி நிர்வாணமாக ஹுத்பாவா என்ன ஆகுறது அவுலியாவா? இதை படிக்கும் போது இவன் ஒரு செய்தான்னு சொல்லி எழுதியிருக்கணுமா இல்லையா? ரலியல்லாஹுங்கிறான், அவளை எல்லாம் புரிஞ்சுக்கொள்வோம், ஆரிஃப் பில்லாங்கிறான், பட்டமெல்லாம் கொடுக்குறான். இது ஒரு கித்தாபு, பார்த்துக்கிறங்க. இதுதான் அவுலியாங்க. கஷ்மு பொய்ங்கிறது சொல்ல வர்றான், மெஞ்சானம் அம்புட்டு பொய். இது மாதிரி செய்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வான்னு கேட்டால், மெம்பரில் ஏறி பயான் பண்ணணும்ல, பயான்லாம் பண்ணுறதில்ல, சம்பந்தம் இல்லாமல் சுல்தான் திம்யாத் பாபுல் லோக் பைனல் கஸ் அவர் அர்த்தமே கிடையாது. இப்படி 4-5 வார்த்தை சொல்கிறது, சோறு ரொட்டி சட்டை இது மாதிரி துண்டு வார்த்தையை சொல்லுவானா. மெம்பரில் நிர்வாணமாக இருந்து கொண்டு குத்துப்பாங்கிற பேரில் என்ன செய்வானா, துண்டு அடிப்பிளைட்டு ஃபேன் கட்டடம் வீடு ரொட்டி சாப்பாடு குருமா இந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கு, இந்த மாதிரி துண்டாக அவன் சொல்லுவானா. சொன்னவன யஹ்சூல் இன்னாசி வஸ்துன் அலீமுன், மக்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த உரைக்கு. அட எந்த கிருக்கடுங்க, அப்போ எவனுக்காச்சும் இப்படி இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சிருப்பானு. அப்போ இவன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் அவுலியான்னு சொல்லி தபகாத்துல் குபராவில் இந்த பெரியாருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா இவனும் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெரிய ஆரிஃப் பில்லா செய்கிற வேலை, ஓ காண யுஹ்ருஜி ரீஹ பி ஹல்ரத்தில் அக்காபிர், மூத்த பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்களாம். அவங்க மத்தியில் உட்காந்து எடுத்து வரான், வேணும்னு காற்று விடுவாரான். காற்று விட்டுட்டு, இது நம்ம இப்ராஹிமுடைய இது இஸ்மாயில் போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது ஒரு ஆள் பேரை சொல்லி இந்த ஆளுடைய காற்றை விட்டு காட்டணுமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு, இவெல்லாம் ஒரு நாகரிகமான மனுஷனாக இவன் அவுளியாங்கிறாங்க. ஒரு நாகரிக உள்ள ஒரு மனுஷனை வச்சு அவனை கருத முடியுதா? இப்படி நடந்து கொண்டு இருந்தும் கூட
இவனே அவுளியாங்கிறாங்க. இவங்க சட்டத்துக்கு கட்டுப்படும் இல்லை. அதுக்கு எதனால் அவுளியாங்கிறாங்க? பச்சையாக தெரியும் தப்புன்னு உங்களுக்கு. குரானை பார்க்குறவங்களுக்கு, ஹதீஸை பார்க்குறோம், இவங்க குரானுக்கு தேவையில்லை, இவனுக்கு ஹதீஸ் தேவையில்லை. அவர் எப்படி நம்ம கேட்கறது? அவர் உளர்னா தான் என்ன அவராக உளர்றாரு? அங்கேருந்து வந்தது உளர்றாரு, டைரக்டாக அல்லாட்டிருந்து வருது உளர்றாரு. அதை நம்ம எப்படி கேட்கறது என்று இவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டதுனால தான் இந்த ஷாரானிக்கு இவரெல்லாம் ரெலியல்லாஹு அன்ஹு என்று தெரிகிறது. இவர்கள் பொருட்டால் துவா ஏற்றுக்கொள்வாயாக மூணுதல் உட்காந்து துவா செய்கிறாங்க. யார் பொருட்டால? இந்த நிர்வாணமாக குத்பா ஓதினார் பாருங்க, இவர் பொருட்டால துவாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் துவா செய்கிற அளவுக்கு சுன்னத் ஜமாத் உலமாக்களுடைய அந்த ஞானம் இருக்கிற, மெஞ்ஞானம் இருக்கிற பார்க்கணும். இப்படிலாம் இருக்கிறது. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இன்னொருத்தர் நாசிருத்தீன் அன்-நஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹிமஹு, அல்லாஹ் வந்தவரை புரிந்து கொண்டு அருள் செய்யட்டுமாக, நாசிருத்தீன் அன்-நஹாஸ் ஒருத்தர் இருந்தாராம். இவர் என்ன செய்வாராம்? எப்போதுமே இவர் மக்கள் மத்தியில் உரியான் நிர்வாணமாக தான் இருப்பாராம். இந்த மகானுடைய வேலை என்னன்னு கேட்டால், இந்த நிர்வாண சாமியாரெலாம் நீ கிண்டல் பண்ணுறீல, அதுக்கெல்லாம் இங்கே தான் கைடாக இருந்திருக்காங்க. நிர்வாண சாமியார் அந்த காசி அந்த மாதிரி சில ஊரில் செய்கிறாங்க இல்லை, அது நம்ம இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அப்பெல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. அன்னைக்குள்ள ஆட்சியாளர்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் சொல்கிறேன், இப்படி இருந்தும் கூட அவன் ஒரு அவுளியா பெரிய தலைப்பாது கட்டி ஜிப்பா கட்டி இருந்திருப்பான் போல இருக்குது, அல்ல பெரிய தாடி வச்சிருப்பான் போல இருக்குது ஒரு காலத்தில். அப்புறம் முத்தி போய் அதில் நவுத்து போட்டிருப்பான் போல இருக்குது. அவுளியான்னு சொல்லி என்னென்னு நினச்சிட்டாங்க. இதுதான் விஷயம். லா எல்பசு இல்லா ஹிதாத்த ஜில்தின் அவ் ஹசீரின் யுகத்தி குபுலகம். ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து அந்த முன்னாடி மட்டும் மறைச்சிக்கிட்டு வரான். சின்ன ஒரு ஜானல் சின்ன பீஸ் இருக்கிற ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு, மொத்த நிர்வாணம் தான், அதே நேரத்தில் முன்னாடி மட்டும் என்ன செய்வாராம், ஒரு சின்ன பீஸ் எடுத்து முன்னாடி மறைச்சிக்கிடுவார். இந்த குழந்தைகளுக்கு போடுவாங்கள்ல அந்த மாதிரி, அது மாதிரி ஒன்று போட்டுருவார் உள்ளது. இவர் யார்? அவுளியா. இவரெல்லாம் அவுளியான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சையது ஷரீஃபுல் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார், அவுளியாவும். இவர் என்ன செய்வாராம்? கான ரலியல்லாஹு அன்ஹு யஅகுலு ஃபீ நஹாரி ரமலான், ரமலானுடைய பகலெல்லாம் சாப்பிடுவார். ரமலான் எவ்வளவு பெரிய யுத்தம் இது! அல்லாஹ்வுக்கு எதிராக ரமலானில் நோன்பு வைக்கிறதுக்கு பதிலாக ரமலானில் ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு பதிலாக என்ன செய்கிறான் இந்த அவுளியா? நினைஞ்சிருக்காண்டா ரமலான் பகலெல்லாம் சாப்பிட்றான். அப்படி எழுதிட்டு ரலியல்லாஹுங்கிறான். இந்த ரமலான் பகலில் சாப்பிட்ட ஒருத்தனை போய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லலாமா? ரலியல்லாஹுன்னு சொல்லலாமா? சராசரி முஸ்லீமில் சேர்க்கலாமா? இவன் என்ன செய்கிறான்? அந்த புஸ்தகம் எழுதினாலும் ரலியல்லாஹுன்னு அவுளியாக தபகாத்துல் அவுளியா தான் அந்த புஸ்தகமே. அவுளியாக்களுடைய வரலாறு தான். அவுளியாக்கள் வரலாறுலாம் இந்த அவுளியாக்கள் வரலாறுலாம் என்ன செய்கிறது? இடம்பெற்றுக்கிறத பார்க்குறோம். அப்போ பகல் நேரத்தில் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏன்டா சாப்பிட்றேன்னு கேட்டால், ஆனால் மாத்தூக்கும் நாத்தாக்கணி ரப்பி, நீங்கள் எல்லாம் அடிமை தலையில் இருக்கிறீங்க, என்னை அடிமை தலை விடுவிச்சு விட்டான். நீங்களாம் அல்லாவுக்கு அடிமை என்னைக்கு இருக்கிறீங்க? நான் யார் என்று கேட்டால், அந்த அடிமை தடையிலிருந்து என்னை அல்லா விடுவித்து விட்டான். எனக்கு சட்டம் கிடையாது, நான் கூட்டிப்பேன், கூத்தியாட்ட போவேன், என்ன வேணாலும் செய்வேன், அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்? நீங்களும் அடிமைகள். எல்லாம் சொல்ல நீ கேட்டுப்போங்க, நான் அடிமையா? என்னை தான் விடுதலை பண்ணிட்டானல்ல. இப்போ நம்ம யாராக இருக்கணும்? இப்படிப்பட்டவன் யாராக இருக்கணும்? இவன்லாம் அவுளியா என்று இவன்லாம் ஏன்டா இதெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், மெஞ்சானத்தில் அவர் கேட்க முடியுமா? அவங்களாம் யார்? அவங்களாம் ஞானிகள் என்று சொல்வதற்காக வேண்டி இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தன் சாதுனுல் மஜ்னூன், இதெல்லாம் மௌலூத் கிதாபில் பெரிய அவுளியாக்கள் வரும். இந்த சாதுனுல் மஜ்னூன் யாருன்னு கேட்டால், கான யுஜன்னு சித்தத் அசுகுரின் ஓ யுஃபியுக்கும் சித்தத் அசுகுரின். 6 மாதத்துக்கு இருக்கு, 6 மாதம் நல்லா இருப்பான். வருஷம் கரெக்டாக 6 மாதத்துக்கு இருக்குன்னா போயிடுவான். 6 மாதத்துக்கு இருக்கு தெரியுமா? இப்படி ஒருத்தர் இருந்தால் அவன் அவுளியாவான். 6 மாதம் கரெக்டாக 6 மாதத்துக்கு இருக்குன்னா போயிடுவான். அப்போ எந்த சட்டத்திட்டமும் இல்லாமல் இருக்குமா? 6 மாதம் தெளிவடைஞ்சிருவாராம். இந்த மாதிரி எல்லாம் 6 மாதத்துக்கு இருக்கணும் இருந்தவனெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவுளியான்றாங்க. அவுளியாங்கிறிய நீ 6 இந்த மகானையுடைய தன்மையை கொண்டு கிறுக்குத்தனத்தை போக்க வேண்டியதானே? அது என்ன வருஷம் சொல்லி வச்ச மாதிரி 6 மாதத்துக்கு இருக்கனா போகிற? கிறுக்குலேருந்து நிவாரணம் அடைஞ்சானா இவன்? நமக்கு நிவாரணம் அடைவான் அவர் பொருட்டாளுங்கிறிய. அவனுக்கு ஏற்பட்ட பைத்தியத்தை குணமாக்கிட்டானா இவன் நல்லா அவுளியான்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஷேக் உபைதுல் பல்கீனின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் சட்டையும் துவைக்க மாட்டாராம், குளிக்கவும் மாட்டாராம், உடம்பையே பேட மாட்டாராம். எந்த அளவுக்குன்னா தலையிலேருந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து போய் புழுக்கள் அப்படி வெடியுமா. மகான் ரலியல்லாஹுன்னுவான். எவ்வளோ சுத்தத்தை வலியுறுத்துற ஒரு மார்க்கத்தில் இவன் ஆடையும் கழுவ மாட்டான், உடம்பையும் கழுவ மாட்டான், குளிக்கவும் மாட்டான், திப்பியாக சடை பிடிச்சி போயிருக்கும், அதில் புழுவெல்லாம் உற்பத்தி ஆயிரும். டெய்லி சீவிக்கிட்டு இருந்தாலும் புழுலாம் வராது, புழுக்கள்லாம் உற்பத்தி ஆயிரும். புழுக்கள் அப்படி இறங்குமா, மேலையெல்லாம் இறங்கிருமா. ஆனால் ரலியல்லாஹு அன்ஹு இவரெல்லாம் யார்?
பார்த்தீங்களா, குளிக்க கூட எவ்வளோ பெரிய எவ்வளோ ஞானி பற்றியெல்லாம் குளிக்க கூட மாட்டார், சட்டையை கூட துவைக்க மாட்டார். இப்படின்னா ஞானியா? இவன்லாம் யாரு? கெட்டவன், ஷைத்தான். இவெல்லாம் ஷைத்தான் தானே? இவன் ஷைத்தான் தான் இந்த மாதிரியான வகை அறிவிப்பான தவிர அல்லாஹ்வுடைய தூய்மையை விரும்ப அல்லாஹ் யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்ததஹரு, தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் என்று தூய்மைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் ரெண்டாவது வகை முதல்ல இக்ரா சொல்லிவிட்டான், அப்புறம் எச்சரிக்கை சொல்ல பண்றான்ல. அதில் என்ன செய்யறான்? ஓ சியாபக வதஹிர், உன் ஆடையை சுத்தப்படுத்திக்கொள் நபியே, எச்சரிக்கை பண்ணு. போர்வை பொருத்தி கொண்டு போவரே, கும் ஃபஅந்திர், எழுந்து எச்சரிக்கை செய். ஓ ரப்பக ஃபகப்பிர், உன் இறைவனை பெருமைப்படுத்து. ஓ சியாபக வதஹிர், உன் ஆடையை தூய்மைப்படுத்து. அப்ப நபியுடைய டியூட்டியை ஆரம்பிக்கும் போது இருக்கிற சட்டையை போட்டுட்டு போவாத, ஒழுங்கான சட்டையை போட்டுட்டு போங்கிறான்ல. நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு மக்கள்கிட்ட போய் அழுக்கு இல்லாத சுத்தமான ஆடையை கொண்டு பிரச்சாரம் பண்ணுண்டு அல்லாஹ்வுடைய ரெண்டாவது கட்டளை இதுதான். இக்ருக்கு அப்புறம் வந்த பிரச்சாரம் செய்வதற்கு வந்த கட்டளை இது. அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இவன் குளிக்கவும் மாட்டானா, ட்ரெஸ்ஸை கழுவவும் மாட்டானா, புழுலாம் வடியுமா, அதை பற்றிலாம் பொருட்படுத்த மாட்டானா, யாருக்கும் அந்த விருந்து போல இருப்பானா, அப்படி அவன்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சதுருதீன் அல் பக்ரி, இந்த ஆள் என்ன பண்ணுவார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு போவானாம், அடக்கம் பண்ண இடத்துக்கு போகிறது. போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பதில் சொன்னாங்க. கேட்டுச்சா? ரசூலுல்லாஹ் பதில் இவனுக்கு கேட்டுச்சான். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க அவருக்கு. அஸ்ஸலாமு அலைக்குமானா அலைக்கும் சலாம்னு வராது. இவன் வந்து என்ன செய்வான்? மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு அலைக்கும் சலாம் சொல்லிட்டாங்க, உனக்குலாம் சொன்னாங்களா? எங்களுக்குலாம் உனக்கு விளங்காது, நாங்கள் ஞானிகள், எங்களுக்கு விளங்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு சலாம் சொல்லிவிட்டு எனக்கு பதில் வந்து விட்டது, ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் பேசிவிட்டார்கள். இப்படி சொன்னவன் யாரு? சதுருதீன் பக்ரி. இப்படி ஒரு அவுலியா இருந்திருக்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் அப்துல் காதிர் சுபுக்கின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து என்ன செஞ்சார் என்பதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த அரபியை நான் வாசிக்கிறேன். இந்த அஜர்த்து மாதிரி யாராவது மெம்பரில் ஏறி இந்த அரபியை நல்லா குறித்து வச்சுக்கிட்டு நீ அர்த்தம் மட்டும் செஞ்சு தௌஹீத் ஜமாத்தை கலைச்சி போடுவோம். இவன் எப்படிப்பட்ட ஆளு? விளையாட்டு சொல்லலை, நீ சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் பள்ளியில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு அவுலியா இருந்த தபகாத்துல் குப்ராவில் உள்ள வாசகத்தை வாசிக்கிறேன். இதை வந்து எவனாச்சும் எந்த ஆலிமா மெம்பரில் வந்து இது மொழிபெயர்த்து மக்கள் மத்தியில் பார்த்தீர்களா அவுலியாவுடைய மகிமைன்னு பேசிடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நான் கலைக்க தயாராக இருக்கும். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் செஞ்ச வேலை ஓ ஹத்தப, நல்லா கவனிங்க, இந்த அவுலியா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அர்த்தம் செய்ய மாட்டேன். ஓ ஹத்தப மர்ரத்தன் அரூசன் ஃபரஆஹா ஃபஅஜபத்ஹு ஃபதஅர்ராலஹா பிஹல்ரத்தி அபிஹா வகால உன்துரி அன்தில் உஹ்ரா ஹத்தா லா தகூலி பாத தாலிக பதன்ஹு ஹஸனுன் அவ் ஃபீஹி பரசுன் அவ் கைரு தாலிக சும்ம மஸ்ஸக தகரஹு வகால உன்துரி ஹல் யக்ஃபீகி ஹாதா வ இல்லா ஃபருப்பமா தகூலி ஹாதா தகருஹு கபீருன் லா அஹ்தமிலுஹு அவ் யகூனு ஸகீரன் லா யக்ஃபீகி அவ தக்லிகி மின்னி ஓ தத்துலுபி ஜவுஜன் அக்பர் ஆலத்தன் மின்னி அப்படின்னு சொன்னாராம். ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த அவுலியா அப்படி பேசியிருக்கிறார். இதை வந்து இந்த அவுலியா தான் பேசியிருக்கிறார். மகான் பெரிய ரலியல்லாஹு அன்ஹுலாம் இருக்கு சொல்கிறீங்க. இவர் பேசின இந்த பேச்சை எந்த ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிமாவது உங்கள் தபகாத்துல் குப்ராவில் இருக்கிறத நான் வாசிச்சிருக்கிறேன், இட்டு கட்டி சொல்லலை. நீ மெம்பரில் ஏறி இந்த அவுலியா செஞ்சது என்னன்னு விளக்கிடு. விளக்கிட்டா என்னது? தௌஹீத் ஜமாத் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல, ஜமாத்தை கலைச்சி விடுவோம். இதை வந்து இது விளக்கி என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய பாராவான சின்ன பாரா தான். அது திருப்பி ஒரு காவன் சொல்கிறான். ஓ ஹத்தப மர்ரத்தன் அரூசன் ஃபரஆஹா ஃபஅஜபத்ஹு ஃபதஅர்ராலஹா பிஹல்ரத்தி அபிஹா வகால உன்முரி அன்தில் உஹ்ரா ஹத்தா லா தகூலி பாத தாலிக பதனுஹு ஹஸனுன் அவ் ஃபீஹி பரசுன் அவ் கைரு தாலிக சும்ம மஸக தக்கரஹு வகால உன்முரி ஹல் யக்ஃபீகி ஹாதா வ இல்லா ஃபருப்பமா தகூலி ஹாதா தக்ருன் கபீருன் லா அஹ்தமிலுஹு அவ் யகூனு ஸகீரன் லா யக்ஃபீகி ஃபதகுலுகி மின்னி வ தத்துலுபி ஜவுஜன் அக்பர ஆலத மின்னி அப்படின்னு பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணுகிட்ட என்ன செய்கிறாரு? இவர் பேசினார், இந்த அவுலியா பேசினார் இருக்கு. இது வந்து இப்படி செஞ்சவன் அவுலியா இருப்பானா? இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட காரியம் செஞ்சுருக்கான என்பது என்ன செய்யணும்? சுன்னத் ஜமாத் சவாலாக சொல்கிறோம். சுன்னத் ஜமாத் உலமாக்களுக்கு நீ இதெல்லாம் சொல்லி இவனை காஃபிருங்கிறதா, இவன் எதில் சேர்க்கறது? இவனை இந்த மாதிரி பேசியிருக்கிறான இவனை அவுலியான்னு உங்கள் கிதாபில் எழுதி வச்சுக்கிறீங்களே, இவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறீங்களே என்று என்ன செய்யணும்? இதுக்கு அர்த்தமே செய்ய முடியாது யாருக்குமே. அவ்வளவு கேவலம், அவ்வளோ அசிங்கமான விஷயம்.
அவ்வளோ எவனுமே பேச முடியாது, எந்த ஒரு நாகரிகமும் உள்ள ஒரு மனிதனும் பேச முடியாத ஆபாசமான அசிங்கமான பட்டு கொச்சையான ஒரு வார்த்தைகளை இணைஞ்சிருக்கிறான். பொண்ணு பார்க்க போன இடத்துல இந்த அவுலியா பேசியிருக்கிறான் என்று எழுதி வைத்துக்கொண்டு அவர் அவுலியா மகான் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அடுத்து இன்னொரு அவுலியா பாருங்க, இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை இந்த ஆள் சின்னத செயல் வந்து ரொம்ப கொடூரமானது. ரோட்டில் போயிட்டு இருப்பாரான், ஒரு கழுதை இந்த மாதிரி மிருகத்தை கண்டா என்ன செய்வாரான், கூப்பிட்டே இப்போ தலையை பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு மிருகத்தோட உறவு கொள்வாரான். அவுலியாங்க மிருகத்தோட உறவு வரான். அப்போ இவருக்கு வந்து எல்லாரும் மக்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், என்னடா ஷேக் இப்படி செய்கிறாருன்னு வெக்கமாக இருக்குமா, இருந்தாலும் அவுலியா வச்சுன்னு என்ன செய்வாங்களாம், விட்டுருவாங்களாம். அப்போ பட்டப்பகலில் போய்கிட்டு கழுதை பிடிச்சி குதிரை பிடிச்சிக்கன்னு என்ன செய்வார், மிருகம் இப்படி எல்லாம் இருந்தார்கள் மகான்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க. காண இதாரா ஷேக பலதின் அவர் கைரிகை எஞ்சிலும் ஹிமாரத்தி, அவர் ஏறிச்சு போகிற கழுதிலேருந்து கீழே இறக்கி விட்டு என்ன செய்வார், உம்சிக் ராசா தலையை பிடிச்சிக்க ஹத்தா அஃபாலபிகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கமாவெல்லாம் நடந்தவனெல்லாம் என்ன செய்கிறான், அவுலியாண்டு எழுதியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஷாபானுல் மஜ்தும்னு ஒருத்தன் தான். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், மெம்பரில் ஏறிக்கிட்டு பள்ளியாசலில் உட்காந்துட்டு குரானை ஓதுவானான். எப்படி ஓதுவான், காண எக்குறவு சுவரன் கைர சுவர லத்தீஃபுல் குரான், குரானில் இருக்கிற சூறா இல்லாமல் இவனாக ஒன்று உண்டாக்கி குரான் மாதிரி ஓதுவானான். 114 சூறா ஓதுறதில்ல, மெம்பரில் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் ஒரு குரானை இப்போது ஓதி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓதுவான். ஓதுனா பலா என்கிற அழகி அகதும் யாரும் எடுத்து பேச மாட்டார்கள். இப்போ காணல் ஆமியலும் நன்னகாமியல் குரான், அது குரான் என்றே மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். குரான் மாதிரி கிராத் ஓதுற மாதிரி என்ன செய்வான்டா, இவனா சில வார்த்தைகளை இட்டு கட்டி ஓதுவான். ஒரு நாள் இவன் ஓதியதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி கேட்டான், மான்தும் ஃபி தஸ்தீகி ஹூதின் பி சாதிக்கின் உலகது அரசல்லாஹுலனா கௌமன் பில் மோத்தஃபிகாத்து எழுதி போனனா ஓ யாகுதுவன் அம்பாலனா, இப்படியே ஓதிட்டு இருக்கான். இதெல்லாம் குரான் கிடையாது. அரபியில் சில வாசகங்களை வந்து கிராத்து மாதிரி குரான் மாதிரி என்ன செய்வான், ஓதுவான். இந்த மாதிரியான ஒரு ஆள் யாரு, இந்த ஒரு ஷேக் யாரு, ஷாபானுல் மஜ்தும்ங்கிறாரு. இவர் என்ன செய்வார்னு கேட்டால், முன்னையும் பின்னையும் மறைத்து அந்த முன்பாகம் பின்பாகத்தை மட்டும் மறைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு மீதி எல்லாத்தையும் நிர்வாணமாக தான் தெரிவார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவுலியாங்கிற பேரில் இது மாதிரியான ஆள்களை எல்லாம் மகான்கள் என்று சொல்லியிருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ ஞானம் என்ற பெயரிலும் ரகசிய ஞானம் என்ற பெயரிலும் அல்லாஹ்விடமிருந்து இன்னொரு வகையான வகை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுடைய போலித்தனமான வாதங்களை நம்ம எடுத்து வைத்து அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அறிந்து வர்றோம். நேற்று இறுதியில் நம்ம ஒரு அறைகோல் கொடுத்தோம். அதாவது ஒரு அவுலியாவுடைய சுபுக்கி என்ற அவுலியாவுடைய வரலாறை எழுதியிருக்கிறாரு. அது தபக்காத்துல் குப்ரா என்கிற ஷாரானி அவர்களுடைய புத்தகத்தில் அது இருக்கிறது. அதை நீங்கள் வந்து இது உங்கள் கொள்கை சரியா தவறா என்பதற்கு அதையே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்வோம். அவ்வளோ பெரிய இமாம் எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் ஜும்மா மேடையில் உட்காந்து பள்ளியாசல் உட்காந்து என்ன செய்யணும், அதை விளக்கி அர்த்தம் செஞ்சு அதை பற்றி நீங்கள் பயான் பண்ணுங்கள், தௌஹீத் ஜமாத்தை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. கொஞ்சமாச்சு மானோ ரோசம் உள்ள யாரும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அங்கனுக்குள்ளே அவங்கள ஒரு மூத்தாக்கிடுவாங்க மக்கள்லாம். வணக்கதா அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால தான் அதை சொன்னோம். ஒரு காலத்தில் செய்ய மாட்டாங்க, அவ்வளோ ஆபாசமானது. இப்போ என்னன்னு கேட்டால், இது வந்து முகநூல்களில் பரப்புன உடனே அந்த அவர் ஒரு பக்கத்தை போட்டிருந்தாங்க ஸ்க்ரீனில், அந்த பேஜில் அந்த வாசகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அந்த உலமாக்கள் சார்பாக கொடுக்கப்படுது. பேஜ் வந்து பல கம்ப்யூட்டர் பேஜ் இருக்கிறது, பல எடிஷன் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பக்கங்கள் இருக்கும். நான் சொல்லும் பொழுதே பேஜ் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு ஆளுடைய பேருடைய வரலாறு எடுத்து பார்த்தா சுபுக்கின்னு வரலாறு எடுத்தால் அது கீழே இருக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் தான் வரலாறு எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த ஆளுடைய பேரை எடுத்துடலாம், பக்கம் தேவையில்லைன்னு நேற்று நான் சொல்லியும் இருக்கிறேன். பக்கம் முக்கியம் கிடையாது. அபூபக்கர் வரலாறுனா அபூபக்கருங்கிற பேரில் போய் எடுத்துட வேண்டியதான். சுபுக்கியுடைய வரலாறு எடுத்து பாரு, அதில் இருக்கா இல்லையா, அல்லது நீ எந்த கித்தாப் வச்சு அதை கொண்டு போய் எடுத்து காட்டுறேன். அந்த பக்கத்தில் பக்கத்தை குறிப்பிட்டார்கள், அந்த பக்கத்தில் இல்லைன்னா 72 எடிஷன் இருக்கும் ஒரு புத்தகத்துக்கும். அந்த புத்தகங்களில் பக்கங்கள் மாறும். பெருசாக போடுவான், சின்னதாக போடுவான், அகலமாக போடுவான். சின்னதாக போடுவான் 100 பக்கம் வந்து அகலமாக போடுவான் 50 பக்கமாக போயிடும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் பல எடிஷன்கள் இருக்கிறதுனால அந்த பேஜில் காட்ட முடியுமா பதில். இப்படி இருக்குதா இல்லையா தேடி பாருங்க, சாஃப்ட்வேரில் அடித்தா அப்படியாந்துருது, அல்ல பிரட்டி பார்த்தா வந்துட போகுது. இப்படி எல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஷாரானி அவர் யார், ஷாரானி பதில். இப்போ இவர் யாருன்னு கேட்டால், இவர் தான் பெரிய அத்தாரிட்டி. இந்த 500 ஆண்டுகளாக எழுதப்படுகிற எந்த ஒரு மதுஹப் நூல்களாக இருந்தாலும் இமாம் ஷாரானி சொல்லியிருக்கிறார்கள் எடுத்து காட்டுவாங்க. அப்போ இந்த 900 சித்தர் உள்ள ஒரு ஆள். உஸ்மானிய ஆட்சி துவங்கும் பொழுது
இவர் வந்து பிறக்கிறாரு. உஸ்மானிய ஆட்சி மொத்தமாக துவங்குதில்ல, இந்த காபால் டூம் கட்டினானே அந்த கலாவுன் மன்னர், அந்த பரம்பரை ஆட்சி முடிஞ்சு உஸ்மானியர்கள் ஆட்சி வரும் பொழுது அந்த காலத்தில் தான் அவர் பிறக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 450-500 வருஷம் ஆகுது. இந்த 500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட எந்த மதுஹபு கிதாபுகளாக இருந்தாலும் அதில் இவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க மேற்கோளா. இந்த கருத்து சரியானது. ஏனென்றால் இமாம் ஷாரானியை சொல்லியிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் புகழ்ந்து 500 ஆண்டுகளாக மதுஹபு குப்பையில் எழுதி வைத்துவிட்டு இது அர்த்தம் செய்யலாண்டவுடனே அவர் யார் ஷாரானி, நாங்கள் எங்கே கொண்டாடணும், மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு இது தெரியவா? அப்போ ஷாரானி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஷாரானியை நீ புகழ்ந்து பேசியதை தனியாக பின்னு எடுத்து போடுவோம். என்னென்ன புத்தகத்தில் ஷாரானியை பாராட்டி இவர் பெரிய அறிஞர், பெரிய அல்லாம ஆரிஃப் பில்லா, பெரிய இறை நேசர், சூஃபி, அவுலியா, இவருக்கு அவுலியாவுடைய கதை எழுதின இவரே அவுலியா என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிற தனியாக அடித்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இன்னொரு சவாலுக்கு அவங்க வந்துடுவாங்க. பொய் சொன்னார்களே ஆனால் சவாலுக்கு மேல் சவாலை சந்திக்க வேண்டி வரும். எல்லாத்தையும் விட ஒரு கிறுக்கு போய் எழுதிட்டு போயிட்டா டாபிக் முடிஞ்சு போச்சு. ஒரு கிறுக்குங்களாம் நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படின்னு தான் அது சரியான பதில் சொல்லணும். சரி, என்ன மேலே பேசி என்ன செய்யணும்? அது ஜும்மாவில் பேசி இந்த மாதிரி இமாம் ஒரு அவுலியா சுபுக்கி இருந்தார்கள், அவர்கள் பெண் பார்க்க போனார்கள், போகும்போது என்ன செய்தார்கள் அப்படின்றத என்ன செய்யணும் பயானில் பண்ணி அந்த மாதிரி எல்லோரும் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிப்பார். அதே மாதிரி இந்த ஷாரானி என்பவர் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதுனது இன்றைக்கி இருக்காரில் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய எழுதியிருக்கிறார். 40க்கு மேற்பட்ட அவருடைய நூல்கள் வந்து தனியாக இணையதளங்களில் கிடைக்கிறது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பெரிய பன்னூல் ஆசிரியராகவும் அவுலியாவும் மகான் என்றெல்லாம் சொல்லப்படுற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த ஆள் எழுதியிருக்காரா அவ்வளோ மதிக்கிறீங்களேன்னு கேட்டால் அவரெல்லாம் நாங்கள் யாருன்னு தெரியாத தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இந்த நேரத்தில் யாரெல்லாம் தெரியாதுன்னா இப்போ எவனெல்லாம் அந்த ஷாரானி இமாமுடி பாராட்டி எழுதியிருக்கிறானோ அவ்வளோ பேரும் கண்டி, அவ்வளோ பேரும் இவரை கண்டிக்கிற மாதிரி வந்து அவரை அறிஞர்னு சொன்னாங்க. அவனுக்குலாம் காஃபின்னு பார்த்தா கொடுக்கணுமா இல்லையா? அதனால் வந்து இந்த அறைகூவல் வந்து கேம நாள் வரைக்கும் ஏற்றுக்கிற முடியாது. அதுக்கு தகவலுக்கு அவங்கள சொல்லிக்கிறேன். இப்போ டாபிக் வரணும். இந்த ஷாரானி மேட்ரு இருக்கு இல்லையா, சவால் விட்டோம் இல்லையா, இதை அறைகூவல் விட்டது அதை நேற்று தான் விட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாத இதழில் இதை பற்றி அறைகூவல் விட்டோம். நேற்று விட்டது கிடையாது, 25 வருஷம் ஆயிடுச்சு. 2010 ஆன்லைன் pj.comல இது ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டு அவுலியாக்களின் சிறப்புன்னு தலைப்பில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ 2010 ஆன்லைன் pjலையும் போட்டோம். இவ்வளோ காலமாகவும் அதுக்கு பதில் சொல்ல அர்த்தம் செய்ய தயாராக இல்லை. அதனால் நாளைக்கு செஞ்சுட்டா என்ன பண்ணுற சில ஆள் கேட்குறாங்க, செஞ்சுட்டா தௌஹீத் மதத்தை கடத்திருக்கல உனக்கு 25 வருஷமாக இதை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். இதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம். இதை போட்ட உடனே இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்கிற காரணத்தினால மக்கள்கிட்ட நிறைய பரவி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தவுடனே அவங்க சைட்லேருந்து சில பதில்களை கொடுக்குறாங்க. பதில் கொடுக்கறதுனால தான் தௌஹீத் ஜமாத் வளருது. நம்ம ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டணும்னு வைங்களேன், சுட்டி காட்டும் போது பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அதிகமாக போய் சென்றடையாது. பதில் கொடுத்தா ரொம்ப உளருவாங்க, அதில் நிறைய மாட்டுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தௌஹீத் வந்து என்ன செய்ய ஏகத்துவ கொள்கை வளரும். இப்போ உதாரணமாக ஒரு 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 இதில் நம்ம சொன்னோம், 5 குவளை சாராயம் குடித்தால் போதை வரும் என்றால் அந்த 5வது குவளை தான் ஹராமு, 4 ஹராம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன். அவங்க பதில் சொல்லுவாங்க, இப்படி பொய் 10 குவளை என்று தான் இருக்கிறது 5 குவளை இல்லைன்னு சொல்லி பதில். அதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னு சொன்னால் பதிலுங்கிற பேரில் அதை விட பெருசாக போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்ய மக்களுக்கு அது இல்லைன்னு மறுக்க இயலாது. 18ஆம் பக்கத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இப்படி போய் சொல்லலாமா, 27ஆம் பக்கத்தில் தான் இருக்கிறது. அது மெசேஜ் இருக்குதாங்கிறது தானே விஷயம். இந்த மாதிரி அசிங்கமாக இருக்குது, பக்கங்கள் மாறுபடும், எடிஷனுக்கு எடிஷன் மாறுபடும், இப்படிலாம் பதில் சொன்னார்கள். 17ஆம் பக்கம் என்று பச்சையாக புள்ளி உனக்கு எடுத்து காட்ட முடியுமா, சவால் விடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது 27ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இது என்ன 27ஆம் பக்கத்தில் இருந்தோன்னா கரெக்டாயிருமா? அப்போ அந்த மெசேஜ் சரியாங்கிறது தானே விஷயம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம கேள்வி கேட்ட உடனே சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் என்னென்னு கேட்டால் இப்படி ஒரு வாசகமே இல்லை, கித்தாபை காட்ட இயலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் அந்த கித்தாபுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் தான் இருக்குது, அவங்க கேட்டவங்களுக்காக வேண்டி. அப்படி புக்கில் இல்லை இவராக டைப் படிச்சு கொண்டான்னு சொல்கிறாருன்னாங்க. அதையும் சொன்ன பிறகு இதையும் போட்டு விட்டோம். இந்த பக்கத்தை எடுத்து இந்த ஒரிஜினல் புக்கில் இந்த இருக்குப்பா பாரு அப்படிங்கிறதையும் நம்ம இணையதளங்கள் வழியாக மக்கள்கிட்ட பரப்பி விட்ட உடனே இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒரு ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு அவுலியா என்ன செய்கிறாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கார். அந்த அவுலியா என்ன பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதை அர்த்தம் செய்ய சொல்லுகிறார்கள், நாங்கள் அர்த்தம் செய்கிறோம், அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா, பின்னாடி உள்ளது நம்ம ஒரு பாதி விட்டுட்டோமா, இந்த பாதிக்கு நீ அர்த்தம் செய்ய கேட்குறிய,
அதுக்கு முந்தி உள்ளதுக்கு நீ அர்த்தம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை சொல்கிறார். எதுக்கு கேட்குறோம், நீ அதுக்கு அர்த்தம் செய், நாங்கள் இதுக்கு அர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சவால் விடுறாரு. அதுக்கு முந்தி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தான் வேடிக்கைங்க. இப்போ ஒரு ஆள் ஒரு கடையில் திருடி போட்டு கைமா மாட்டிட்டார், பிடிச்சி தர்ம அடி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் தெரிஞ்ச ஆளுக்கு வந்து இவர் 7 வருஷம் பட்டம் வாங்கினவருங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 அடி விழுமா இல்லையா? சாதாரண ஆளாக இருந்து திருடினா பரவாயில்லை, நீ திருடி போட்டு 7 வருஷம் பட்டம் வாங்கினு சொன்னு செய்ய இன்னும் 2 அடி விடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து அவர் ஹாஃபிலுங்க, ஹாஃபில் வேறையா? அப்போ என்ன செய்வாங்க, திருடினாண்டோடு நிறுத்திக்கிட்டோம்னா சின்ன தப்பு. திருடினவன் ஹாஃபிலாக இருந்து திருடினான், ஆலிமா இருந்து திருடினான், ஃபாசில் பாக்கவியாக இருந்து திருடினான், இப்படி கிரேடு ஏற ஏற அவமானம் மரியாதையா? அவமானம் கூட. சும்மா செஞ்சுட்டு ஒரு கிறுக்கு போய் அந்த மாதிரி பேசியிருந்தான்னு சொன்னால் தப்பு இல்லை. இந்த முன்னாடி உள்ளதை வாசிக்க சொல்கிறாங்களே, முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால், இவர் எப்படிப்பட்ட அவுளியா தெரியுமா, ஒரு புகழ், இவர் எப்படிப்பட்ட அவுளியா தெரியுமா, இவர் கஷ்பு உள்ளவர், கஷ்பு ஜாஸ்தியாக உள்ளவராம், செவத்துக்கு பின்னாடி உள்ளலாம் பார்த்துருவாராம், காலத்தை கடந்து பார்ப்பாராம். 2020 என்னங்கிறவங்கன்னு தெரியுமா அவருக்கு, காலங்களை கடந்து பார்ப்பார், சுவர்கள் எல்லாம் அவரை தடுக்காது, அந்த மாதிரியான ஒரு பெரிய அவுளியாவாக்கும் அப்படின்னு முன்னாடி அதையும் சேர்த்து படிக்கணுமா. சேர்த்து படித்த இன்னும் பட கேவலம், இவ்வளவுக்கு இருந்துக்கிட்டு இவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்கிறான். சாதாரண ஒரு மனுத்தை செக்ஸி ஆபாசமாக பேசினா குற்றம், 7 வருஷம் படித்தவன் பேசினா அதோட குற்றம், அவுளியா பேசினா அது எவ்வளோ பெரிய இவன் என்ன பெரிய நினைக்க புகழை சொல், இவ்வளோ பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அதையும் மறைக்கிறீர்கள். அதை சொன்னால் இன்னும் கேவலம்டா. அதை சொல்லிவிட்டு செஞ்சிருவீங்க, இந்த மாதிரி மகான் என்று சொல்கிறவரா இப்படிலாம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி வருமா இல்லையா? அப்போ ஓகே, சவால் என்னவா, முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பார்த்தாயா? அதுக்கு அர்த்தம் சொல்ல மேடை போட்டு சொல்லுவோம். இன்னும் நல்ல விலைக்கு சொல்லுவோம். ஃபேஸ்புக்கில் இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்யப்படும், முன்னாடி உள்ளதையும் போட்டு இப்படிப்பட்ட மகான் இதை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் போட்டு விடுறோம். சரியா? இது ஒரு சவால். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அவர் வந்து அதில் என்ன வருது, ரொம்ப ஆபாசமாக பேசுகிறார். ஒரு அவுளியா பொண்ணும் பார்க்க போன இடத்துல ஆபாசமான செயலை செஞ்சு ஆபாசமாக பேசினாருங்கிற மேட்ரு வருதுல்ல, இதுக்கு சொல்கிறான் இருந்தாலே இதுக்கு இது காஃபிரா? ஆபாசமாக பேசினா தப்பு. சரி, விபச்சாரமாக செய்யட்டுமே, செஞ்சால் கூட காஃபிராக்க முடியுமா? இவரை காஃபிராக்கினீர்களா என்று கேட்கிறார்கள். நம்ம கேட்டோமா, இவரை காஃபிராக்கினீர்களா, அந்த ஆளை இந்த மாதிரி செஞ்சார இவரை நீ காஃபிர் என்று சொன்னீர்களா அப்படின்னு கேட்குறார்கள். காஃபிராக்கிறதுக்கு என்னென்ன செயல்னு ஒரு அளவு இல்லையா? விபச்சாரம் செஞ்சால் ஒருத்தன் காஃபிரா? தவறு, காஃபிர் ஆயிடுவானா இப்படின்னு சொல்லி அது ஒரு பதில் சொல்கிறாங்களாம். நம்ம என்ன செய்கிறோம், விபச்சாரம் செய்கிறதுனால காஃபிர் ஆக மாட்டான், விபச்சாரம் செய்து விட்டும் அவுளியாவாக இருக்கலாம்னா காஃபிர் ஆகிடுவான். விபச்சாரம் செஞ்சதுனால காஃபிரா இல்லை, விபச்சாரம் செய்தவன் தான் அவுளியா நல்லடியாராக இருப்பான். இப்போ காஃபிர் நீ அல்லாஹ் கேள்வி பண்ணுறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கிண்டல் பண்ணுற, எதுக்கு காஃபிருங்கிறோம்? அதை இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவனை அவுளியான்னு சொல்கிறிய, அதுக்கு தான் காஃபிர். செஞ்ச செயலுக்கு அல்ல, பேசின பேச்சுக்கு அல்ல. அவர் அப்படி செஞ்சுவிட்டு சாலிஹு அலியா ஜதுபுள்ளவர் கஸ்புல்லா அவுலியா சாலிஹான் அவுலியா என்றெல்லாம் பட்டம் சொல்றிய. அப்போ இப்படி கேடு கட்டவனெல்லாம் இறை நேசன் என்று சொன்னால், இறைவன் இவர்களைத்தான் நேசிப்பான் என்று சொன்னால் அது குஃப்ரா இல்லையா? குடிகாரர்களை எல்லாம் அல்லாஹ் நேசிப்பான், அது குஃப்ரு. நீ குடிச்சிட்டு போ, பாவத்தில் வந்துடும். நீ கொலை செஞ்சுட்டு போ, பாவத்தில் வந்துடும். கொலைகாரர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசராகி விடுவார்கள்னா அது என்னது? குஃப்ரு தானே அது. அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒட்டுமொத்த குர்ஆனை மறுப்பது, ஹதீஸை மறுப்பது, இது விளங்காமல் இதுக்கு காஃபிர் பத்தோ கொடுக்க சொல்கிறாங்க. ஆபாசமாக பேசிவிட்டாரு, சாதாரணமாக்குறாங்க. அது எந்த உறுத்தலுமே இல்லை. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்படி பேசும்போது குறை கண்டுபிடிக்கிறாங்களாம். அவுளியான்னு நான் சொல்கிறேன்ல, அவுளியாங்கிற நீ இலக்கணம் படிச்சிருக்கிறியா? அவுளியாண்டா பன்மை, நிறைய பேருக்கு சொல்லணும். வள்ளின்றா தான் ஒருமை. ஒரு ஆள் அவுளியாங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒருமையும் தெரியவில்லை, பன்மையும் தெரியவில்லை. நம்மளே இந்த வழி ஒருமை அவுளியா பன்மைங்கிறலாம் பல கூட்டங்களில் பல இதில் நடத்திருக்கிறோம். மக்கள் ஒரு ஆள் அவுளியாங்கிறாங்க. நான் ஒரு அவுளியா, அப்துல்கார் அவுளியா. மக்கள் பாஷையில் நம்ம என்ன சொல்லுமோ என்ன செய்வோம், நம்மளும் அவுளியாமோ. கிராமர் பேசுகிற இடத்துல கிராமர் பேசுவோம். இருந்தாலும் பதில் சொல்லியிருக்காரு வாட்ஸ்அப் அவுளியா. இவர் என்ன சொல்கிறாரு, அதில் சொல்லும்போது அப்துல் காதர் சுபுக்கி ரலியல்லாஹு அன்ஹு மகான் அவர்களுங்கிற ஒருமையா பன்மையா? இப்போ நாங்கள் பண்ணல, அவர் தான் ஒருமை. அவர்கள் ஒரு ஆளுக்கு ஏன் சொன்னேன், எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். ஒரு மறுப்பு சொல்லும் பொழுது அந்த ஆளை ஒரு ஆளை பன்மையாக தான் யூஸ் பண்ணுறாரு. அவர்கள் பெரியார் சொன்னார்கள் போனார்கள்ங்கிற, ஒரு ஆளுக்கு ஏன் சொன்னார்கள்ங்கிற? ஒரு ஆள் சொன்னார் தான் சொல்லணும். கல் போட்டால் பலருக்கு தான் சொல்லணும். நம்ம நடைமுறையில் தப்பாக இலக்கணத்துக்கு மாற்றமாக பேசி கொண்டிருக்கிறோம்.
அதன்படி நம்மளும் பேசிக்கிட்டு போயிடுவோம். அப்போ அவுளியாங்கிறது பன்மை தான், வழி தான், ஒருமை, ஒரு ஆளை வழின்னு தான் சொல்லணும். இதை நாங்களே விளக்கியிருக்கோம். ஏகத்துவம் எதிர்வாதம்ங்கிற தலைப்பில், ஏகத்துக்கு எதிரான வாதங்களுக்கு தலைப்பில் இதை டீட்டெயிலாக விளக்கி நினைஞ்சிருக்கோம், நம்மளே பேசியிருக்கிறோம். ஒருமையும் தெரியல, பன்மையும் தெரியல, அவுளியான்னு சொல்கிறாங்க ஒரு ஆளை பிடிச்சி. இதுதான் பதில். இதுக்கு இதை படித்து வாசித்து காட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன? ஒருமை அவுளியா என்று சொல்லிவிட்டார்களோ, வழி என்று சொல்லியிருக்க வேண்டும். இவர்களுக்கு மார்க்கம் தெரியுமா? இதுதான் பதில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. அதனால் இது இருக்கிற ஒத்துக்கொண்டார்கள். இப்போ ஒத்துக்கொண்டு என்ன ஆகும்? இன்னும் கேனப்பேல் ஆக போகிறாங்க எப்படி பேரும். இந்த மாதிரி உள்ளவனுக்கு அப்படி சிறப்பு இருக்கும். அதாவது சிறப்புன்னு சொல்லி இவ்வளோ கஷ்பு இருந்துச்சு, ஜதுப்பு இருந்துச்சு, செவத்துக்கு அப்பால் பார்ப்பார், காலத்தை கடந்து பார்ப்பார், ஜாமான்லாம் வாங்கிட்டு பல ஜாமான எண்ணெய் பருப்புலாம் ஒரு பையில் வாங்கிட்டு வருவாராம். ஒரு பையில் அப்படி ஒன்றும் கலந்து போவாதான், தனியாக எடுத்து பிழிஞ்சு விட்டாருன்னா தனித்தனியாக வருமா. மக்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா, என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த பெரியார் தான் பொண்ணு பார்க்க போய் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் உன்னமுடா கேவலம் உனக்கு. அதுக்கு அர்த்தம் செஞ்சால் இதுக்கு அர்த்தம் செய்கிறேன், அது அர்த்தம் செஞ்சு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றோம். அர்த்தத்தை முன்பகுதியை இந்த ஆள் செஞ்ச வேலையை பாருங்கன்னு கீழே உள்ளதை போடுறோம். அதுக்கு கொண்டு அர்த்தம் நாங்கள் மேலே உள்ளதை போட்டு இவ்வளோ பெரிய மகான் இவர் செஞ்ச வேலையை பாருங்க, இதுக்கு உலமாக அர்த்தம் செய்யும். முதல் பாயிண்ட்டை நாங்கள் அர்த்தம் செஞ்சு போட்டுடுறோம். நீ ரெண்டாவது பாயிண்ட் அர்த்தம் செஞ்சு இப்போ போடு, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அறிஞ்சு போட்டு. சரியா? அதுக்கு சவால் பதிலாகி போச்சு. நம்ம டாபிக் வருவோம். பதில் சொல்லி இப்போ என்னாச்சு இருந்தால் பதில் சொன்ன பிறகு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அப்படி இருக்காது, சும்மா தௌஹீத் ஜமாத்துக்காரன் போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிருந்தாங்க. இல்லை, இப்போ அதில் முக்கால்வாசி மாறிட்டாங்க. இப்போ இந்த ஆள் இந்த வாட்ஸ்அப் ஒளியா போட்ட பதிலில் இப்போ இருக்கத்தான் செய்யுதோ, முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதுங்கிறாங்க, நம்ம இருக்கிற மாதிரில தெரியுது விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பதில் கொடுப்பது என்ன செய்யுதுன்னு கேட்டால் இல்லாமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்குன்னு நானும் இப்படி முடிஞ்சு விட்டேன். நெசமாக இருக்கத்தான் செய்யுதோ, எல்லாரும் ஏமாத்தியில் இருக்கிறாங்க. அப்போ கூட்டமாக ஒரு கூட்டம் வரப்போகுது தௌஹீத் ஜமாத் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, அடுத்து வாங்க.